பேர் டாக்டர் விமல் குமார். நான் பீடியாட்ரிக் ஹெமட்டாலஜிஸ்ட், அதாவது குழந்தைகளுக்கான ரத்த சம்பந்தப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட். ஸோ நாங்கள் இங்கே எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் பீடியாட்ரிக் ஹெமட்டாலஜி டிபார்ட்மெண்ட்ஸில் கன்சல்டன்ஸாக இருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பேசிக்கலி என்னென்னு பார்த்தீங்கன்னா அனாமயானா ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட். அனாமயாவோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா டிசீஸ் ஃப்ரீ, அதாவது நோய் இல்லா வாழ்வு. ஸோ இந்த அனாமயா டீமோட இனிஷியேட்டிவ் அதாவது என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு குழந்தைய டு மேக் த சைல்ட் லீட் அ டிசீஸ் ஃப்ரீ லைஃப், அதாவது நோய் இல்லா வாழ்வு லீட் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த அனாமயா ப்ரோக்ராம். ஸோ இந்த வருஷம் நம்ம தலசீமியாவை ஒரு தீமாக எடுத்திருக்கோம். தலசீமியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு இந்த சிகப்பு ரத்த அணுக்கள் ரெட் பிளட் செல்ஸ்குள்ள இருக்கிற ஹீமோகுளோபின்ல இருக்கிற ஒரு பிரச்சனை. ஸோ இது ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம். ஸோ ஜெனட்டிக் ப்ராப்ளம்னா என்னன்னா, குழந்தைங்களுக்கு பிறவிலேயே இந்த ஹீமோகுளோபின் உற்பத்தியில பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க மாசம் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தேவைப்படும். ஸோ குழந்தை ஒரு 6 மாசம் இருக்கும் போதே அவங்களுக்கான ஹீமோகுளோபின் ரொம்ப குறைஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு மாசம் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், அதாவது மாதம் பிளட் ஏத்துனாதான் அவங்களோட நார்மல் லைஃப் வாழ முடியும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா போக அதாவது வித் டைம் பிளட் ஏற்றும் போது உடம்புல இரும்பு சக்தி அதிகமாக சேரும். ஸோ அயன் ஓவர்லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தை ஒரு 8 வயசு 10 வயசு ஆகும்போது இந்த அயன் ஓவர்லோட் அதிகமாகிறதுனால இந்த இரும்பு சக்தி லிவர்ல ஹார்ட்லலாம் சேர்ந்து பாதிப்பு ஏற்படுது. ஸோ இதனால இவங்களுக்கு லிவர் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் குழந்தைங்க ஒரு 20-25 வயசுக்கு மேல அவங்கள வாழ்நாள கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி டிசீஸை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அதுக்கு தான் நம்ம இந்த தலசீமியா ஸ்கிரீனிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது அப்பா அம்மா 2 பேருமே தலசீமியா கேரியரா இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு தலசீமியா மேஜர் ப்ராப்ளம் வர்றதுக்கு 25% சான்சஸ் இருக்கு. ஸோ பிரெக்னன்சில இல்ல ஈவன் சின்ன வயசுலயே ஒரு குழந்தைக்கு நம்ம ஸ்கிரீனிங் பண்ணி தலசீமியா கேரியர் இருக்கு அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா, அந்த குழந்தை பிற்காலத்துல கல்யாணம் பண்ணும்போது இன்னொரு தலசீமியா கேரியர் இருக்கிற பர்சனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஸோ அதை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம வலியுறுத்துறோம். இது ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட். ஸோ ட்ரீட்மெண்ட்னு என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட், எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை. ஸோ ஒரு குழந்தைக்கு தலசீமியா மேஜர்னு இருக்கிற ப்ராப்ளம் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணோம்னா, இதை பெர்மனண்டா கியூர் பண்றதுக்கு ஒரே ஆப்ஷன் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் லைக் ஒரு லிவர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி ஒரு டோனர் கிட்ட இருந்து நம்ம எலும்பு மஜ்ஜை எடுத்து பேஷண்ட்டுக்கு கொடுத்து அதை சரிப்படுத்துறோம். ஸோ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா குழந்தை அதுக்கப்புறம் தே வில் ஹேவ் அ நார்மல் லைஃப், அதாவது இந்த டிசீஸ் தலசீமியா டிசீஸ் இல்லாம ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும். ஸோ தலசீமியாங்கிற ஒரு நோய் பாத்தீங்கன்னா இந்தியாவில் நேஷனல் ஹெல்த் மிஷன் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அரௌண்ட் 1.5 லட்சம் பேர் தலசீமியாவோட இருக்காங்க. வருஷம் 10,000 to 15,000 குழந்தைங்க தலசீமியாவோட பிறக்கிறாங்க. ஸோ நம்ம இதை ப்ரிவென்ஷன் பண்றதுக்கு தான் இந்த தலசீமியா ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம்னு பண்றது. த்ரூ அனாமயா ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ரூரல் பார்ட்ஸ், அதாவது ரூரல் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ்ல இந்த மாதிரி ஸ்கிரீனிங் அண்ட் அவேர்னஸ் கேம்ப் கிரியேட் பண்ற மாதிரி பிளான்ஸ் இருக்கு. லாஸ்ட் 6 months தான் நம்ம இந்த மாதிரி கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய குழந்தைங்க ரத்த பிரச்சனை இருக்கிற குழந்தைங்களை நம்ம ஃபர்தர் பிளட் டெஸ்ட் பண்ணி தலசீமியா கேரியர் மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்தர் கவுன்சிலிங்லாம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். தலசீமியா மேஜர்னு ஐடென்டிஃபை இருக்கிற குழந்தைங்க தான் சில குழந்தைங்க இன்னைக்கு கேம்ப்ஸ்க்கு வந்திருக்காங்க, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஃபர்தர் எவாலுவேஷன் பிளட் டெஸ்ட் பண்ணி போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்ங்கிற ஒரு பெர்மனன்ட் கியூரையும் நம்ம இவங்களுக்கு பண்ண போறோம் இந்த நெக்ஸ்ட் கமிங் மந்த்ஸ். இந்த டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு, தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு, நிறைய NGO சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்தும் நிறைய கன்செஷன் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு. ஸோ இது மூலமா நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி உங்களை குணப்படுத்துற மாதிரி நம்ம பிளான் வச்சிருக்கோம்.